வந்து உட்காந்துங்கிறாள். ஆமா ஏதாவது நாணப்படுத்த வேண்டும் அப்படின்னு கருதி வாயிதான் என்ன செய்தான் லேசா காத்து அடித்த போது அவளை ஜாதகர்கள் பெண்கள் எல்லாம் அணிவித்து வச்சு எப்படி கும்ப மலர் போன்றது இருந்து. ஆமாங்க எப்படி கும்ப மலர் எவ்வளவு மெல்லினமா இருக்குதோ இருக்கிறது அது ஒரு ஆடையம் வந்திருப்பாங்க. அந்த கும்ப மலர் போல ஆடையானது அணிந்திருக்கும் காத்து ஆசை வாய்தான் அடிக்கவும் சனபாரத்தில் துணி விலகிய போது பார்த்தார்கள் பெண்ணுடைய சனபாரத்தில் துணி விலகியது அப்படி எல்லாம் தலை கவுந்தினார்கள். ஆமா எல்லாம் தலை கவுந்து போது அச்சத்துக்கு இந்தி வாயு வருணன் நினைச்சுதான் அந்த துணி விலகியது. அந்த ஸ்தலத்தை உற்று பார்த்தார். ஒவ்வொரு சில பெண்கள் எல்லாம் அறியாம பால் கொடுப்பார்கள், துணி விலகும், நல்ல அறிவு உள்ளவன் அப்படி விலகிறதுனால நம்ம பார்த்தா தெரியும் அடி கொடுத்து வெளியே வந்து விடும் இல்லையா. சில பேர் உற்று பார்ப்பார், அவன் விலங்கினத்தில் சமம். அதுபோல அந்த வருணன் ஆனவன் கங்கையுடைய சனபாரத்தை உற்று பார்க்கவும் எல்லா சபையில இருந்தவங்க தலை கவுந்துறாங்க. உற்று பார்க்க என்னடான்னு பார்த்தான் பிரம்மா. வருணா எப்பொழுது ஒரு அற்பமா இருக்கிறான் சித்தத்திற்காக இந்த காமத்தின் விதானமாக இந்த சனபாரத்தை பார்த்தாயா பூலோகத்தில் சென்று பிள்ளையாக பிறந்து அவளை கூடி கலந்து நிறுவனம் வர வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்று அந்த வருணன் ஆனவன் அச்சமான நகரத்திலே நினைக்கு சந்திரனாக வந்து பிறந்தான். அவளை கூட்டான் பெண்ணே கங்கா எப்பொழுது சபையில அச்சமற்று சபையில வந்திருக்கூடாது வந்து அச்சமற்று அழுத்திட்டு அமர்ந்து கொண்டிருந்தார் இல்லையா. உன் சனபாரத்தை பார்த்தார். நீயும் பூலோகத்திலே சென்று பெண்ணாக பிறந்து அவளை கூடி கலந்து பிள்ளைகள் பயந்து மறுபடியும் வர வேண்டும். அவள் பெற்று வானாதி கங்கை பூதேனி மார்க்கமா வந்து கொடுத்தார். இந்த கதை அப்படி இருக்கு. பூலோகத்தில் கண்ணியமாக யாரவர் வசிஷ்டர் ஆனவர் ராமனிஷ்டை முடித்து சந்தியாவந்தனை செய்து அந்த 8 திக்குப்பாளர்கள் சொன்னேனே அந்த 8 திக்குப்பாளர்களும் அவரை அழைத்து பசியால் மெலிந்திருந்தார்களே அவர் கர்ணசால் அமர்த்தி காமதேவரால் அழைக்கப்பட்ட அவிர்பாகத்தை கொடுத்தார். அந்த அவிர்பாகத்துடைய மகிழ்ச்சி நான் கேட்டா எந்த வயதுல சாப்பிடுறாலும் இருந்தாலும் இளமையாக வந்துவிடும். அந்த அவிர்பாகத்தை கொடுத்தார். சாப்பிட்டான்ல அதோட வீட்டுக்கு வந்துருக்கணும். அந்த 8 பேர்களும் அவனை அந்த பிரபாகர் வச்சிருந்தான். அந்த காமதேவன்ல கொஞ்சம் எடுத்தாந்து அவன் மனைவிக்கு கொடுத்தான். அப்போது அவள் மூப்பாக இருந்தா வயதானவளாக இருந்தா. அதை கொடுக்கும்போது இளமையாக வந்து விட்டது. அந்த போது பக்கத்துல ஒரு அறியாத ஒரு கேள்வி இருந்தா அவளிடத்தில் கொடுக்கவும் அவளுக்கு கிளம்பி வந்து விட்டது. அம்மா என் கணவனுக்கு மூப்பாக வயதார்ந்து போயிருக்குது. இந்த காமதேவனால் அளிக்கப்பட்ட அவிர்பாக சாப்பிட்ட எனக்கு இளமை வந்து விட்டது. அவருக்கு இளமை இருந்தானே ஏன் இளமை ரசிப்பார் அந்த அவிர்பாகத்தை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த பிரபாகர மனைவி அதாவது வஸ்து அந்த மனைவியானவர் வந்து அவன் கணவனை கேட்கும் இந்த 7 பேர்களும் துணை கொண்டு வசிஷ்டர் இல்லாத ஞாபகம் முடிக்க போய்விட்டார். அவர் ஆசிரமத்தில் இருந்த பசுமந்தி இவங்கிட்டயா இருக்கணும் நம்மிடத்தில் இருந்தா சிறந்து அப்படின்னு பசுமந்தி ஓடி வந்துட்டார். ஓடி வந்த காடு வசிஷ்டர் பார்த்தார். ஞாபகம் முடித்து பார்த்தால் இல்லை யார் செய்திருப்பார்கள் அப்படி ஞானத்தால் இருந்தார். இந்த பிரபாகர செய்திருக்கார். அடே பிரபாகர வஸ்து 8 பேரும் போய் பாயத்தில் வந்தாங்க. ஏன் இந்த காரியத்தை செய்தார் அப்படி கேட்கும் என் மனைவியான கேட்டா அதன் காரணமா பசுவை களவாடினேன் என்றார். என்ன காரணம்? சித்தின் தான் காரணம். நீ என்ன செய்வாய்? இந்த சித்தின் மேல் எடுத்து பூலோகத்திலே சென்று பிள்ளையாக பிறந்து 886 வயது வரை கல்யாணம் ஆகாத போய் வாட போறான் சாபம் அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. இவனும் 7 பேர் திருடன் துணையா போனாங்க. நீங்களும் பிள்ளையாக பிறந்து மறுபடியும் பிறந்த போது இறந்து சச்சுவல வர வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. இந்த சாபத்தை பெற்று வரவும் பூதேனி மார்க்கமா கரியானல் சந்தித்து தாயை எங்கே போகிறாய் என்று கேட்கும் என் சாபத்தை தீர்க்க போகிறேன் சொல்லவும் நாங்கள் எங்கேயாவது சென்று பிள்ளையாக பிறப்பதை விட உண்மையத்திலே பிறந்து நாங்கள் வருகிறோம் அப்படின்னு வந்தாங்க. அதுபோலவே அந்த யாரவர் அந்த வருணனானவன் சந்திரவாக வந்து பிறந்தானே அவன் கானகம் சென்றான் வேட்டையாடினான். இந்த கங்கையானவள் யமுனா நதியிலே கங்கையாக வந்து உருவாகிக் கொண்டிருக்கிறார். அவனை கண்டார். அவன் ஒளிமயமாக தேஜோமயமாக பெண்ணாக நின்றார். அந்த சந்திரவாக கண்டு போகிட்டார். அவன் என்ன செய்தார்? ஐயா நீ நிச்சயப்படுவதால் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் செய்கிறேன். நான் ஏன் எது செய்தாலும் ஏன் செய்த எதுக்கு செய்யறது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இவன் காமத்துக்காக ஆசைப்பட்டு அவன் திருமணம் செய்து கொண்டான். யாரவன்? சந்தனன் திருமணம் செய்து கொண்டான். வீட்டுக்கு வந்தான், திருமணம் செய்தான். ஒரு பிள்ளை பிறந்தது. அதை கழுத்து முடிச்சு போட்டுட்டான்.
முதல் குழந்தை. ஆமா ஏய், கையில போட்டா இவன் பார்த்தான் ஏய், என்ன இது நம்ம ஏதாவது கேட்டா ஆமா. ஏன்டி இப்ப செய்யறேன்னு கேட்டா கேட்டா? நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் கோச்சிங் போடுவாங்க. அப்படின்னு சொன்னாலே ஆமா. அப்படின்னு மௌனமானான் இருந்தா. இப்படியாக ஏய், 7 பிள்ளைகள் பிறந்தது பிறந்தது. எல்லா குழந்தையும் கொண்டு விட்டான் ஏய், 8வதாக ஆமா. இந்த தாய் வழி பிறந்தான் ஏய், அப்போது பார்த்தார்கள் குடிமக்களும் ஆமா. இவனும் பார்த்தான் ஏய், இன்னும் அரசாங்கம் கட்டுமான இடத்துல குழந்தை இல்லையே இல்லை. அப்படி என்று ஏய், எங்க அவன் பாதி இருந்தான் இருந்தா. உனக்காக இந்த உதவியாவது விடு ஏய், அப்படி என்றால் ஆமா. அவனா உனக்கு எனக்கு இருந்த உறவு அந்த அன்பு அது போச்சு. அப்படின்னு ஒதுக்கி விட்டார் ஆமா. ஒதுக்கி விட்டு அந்த பிள்ளையை பிள்ளை. அதாவது 16 வயது நிறைந்து வளர்த்து ஆமா. பரசுராமத்தில் கொண்டு போய் தமிழ் வேலைக்கு கற்பித்து கொடுத்து கொடுத்து. கொண்டு வந்து வீட்டு படித்து ஏய், அந்த கங்கை அவனும் போய் விட்டான் போய் விட்டான். போய்விட்ட பிற்பாடு ஏய், இவன் ஆட்சி பத்தில இருக்கிறான் ஆமா. யாரவன் ஆஹா, இந்த பீஷ்மன் பீஷ்மர். ஆமா ஏய், பீஷ்மனுக்காக இளவரசு பட்டம் கொடுத்து கொடுத்து. இவனுக்கு முந்தி முதலாக பிறந்த பெயர் ஏய், காங்கேயன் காங்கேயம். அவன் காங்கேயன் ஏய், சத்தியவிரதன் சத்தியவிரதன். தேவவிரதன் ஏய், அப்படின்னு 3 பேர் இவனுக்கு என்ன? அது எப்பொழுது கொடுத்தாங்க ஏய், இவன் தந்தையானவன் இளவரசு பட்டம் கொடுக்கவும் படிக்கவும். மறுபடியும் சந்திரவானும் கானகத்தில் வேட்டைக்கவும் ஏய், யமுனா நதி விட்டுக் கொண்டிருந்தார் ஆமா. ராசராஜ மகராஜன் மச்சகஞ்சால ஓட விடுகிறான் ஏய், அந்த ஓட முடியாத மச்சகஞ்சி பார்த்து பார்த்து மறுபடியும் ஆசைப்படுகிறான் ஆசைப்படுகிறார். யாரவன் சந்தனம். சந்திரவானவன் ஏய், ஆசைப்பட்டு விடுறாடு ஆஹா. அவர் என்ன சொன்னார் சொன்னார். ஐயா ஏற்கனவே உங்களுக்கு